ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம பொன் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்து ஆய்வு பண்ண வந்திருந்தோம். இந்த கோயிலுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் தேவைப்படுதுன்றதை பத்தி ஆய்வு பண்ண வந்திருக்கோம். அதே சமயத்தில் அடுத்த ஆடி மாசத்துல வந்து அமாவாசை வந்து இங்க திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணுன்றதை பத்தி ஆய்வு பண்ண வந்திருந்தோம். அதை தொடர்பாக இப்ப கீழே திரும்ப அதிகாரிகள்கிட்ட பேச போறோம். பேசிட்டு முழுமையான விவரத்தை வந்து உங்களுக்கு புல்லட்டின்ஸ் கொடுக்க சொல்றோம். அதுக்கு தான் சார் வந்திருக்கேன். அதுக்கு தான் ஆய்வு வந்திருக்கேன். அதை சரி பண்றதுக்கும் அது என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைன்றதை பாக்குறதுக்காக தான் ஆய்வு வந்திருக்கோம். அதே போல நிறைய இடங்கள் இந்த கிளீனிங்லாம் சரியா பண்றது இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் கிளீனிங் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறோம். குளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான வசதிகள் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறோம். ஆடி அமாவாசைக்கு வந்து இங்க தங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னமான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரணுன்றதை பத்தி பேசியிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி ட்ரெஸ் மாற்றக்கூடிய இடங்கள்லாம் வந்து போதுமான அளவு இருக்குதா, இல்ல அதை வந்து இன்னும் அதிகமாக கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்கோம். கூடுதலாக இந்த கோயில்களை வந்து இன்னும் சிறப்பாக வந்து நிர்வகிக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்ற விஷயத்துல இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த மாஸ்டர் பிளான் படி இந்த கோயிலை வந்து இன்னும் வந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு இடமாக மாற்றி தருவதற்கான அனைத்து முயற்சிகளும் இந்து சமய அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கும். அதுக்குதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கீழே அதற்கான மீட்டிங் தான் நடக்க போகுது. ஸோ ஒன்ஸ் அந்த மீட்டிங்ல என்னன்றதை, ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் சைடும் அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு கேட்கணும், பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் கேட்கணும். இது ரெண்டும் கலந்து பேசி தான் முடிவெடுக்க முடியும். ஸோ அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்களே அறிவிப்போம். அதற்கான பணிகளை திருச்செந்தூர் கோயில் மட்டும் இல்ல, அனைத்து கோயில்களிலுமே மேற்கொள்வோம். அனைத்து கோயில்களும் தொடர்ந்து இந்த ஆய்வுகள் நடக்கும். அடிப்படை வசதிகள், பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள், கோயில்களுக்கு தேவையான விஷயங்கள், கோயில்களுக்கு தேவையான திருப்பணிகள், இது எல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணித்தரும். அதற்கான ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் கொண்டு வர போறோம். அதே போல கவுண்டர் டிக்கெட்ஸ் கொண்டு வர போறோம். இந்த ஃப்ரீ தர்ஷன், பெய்ட் தர்ஷனை பத்தி டிசிஷன் எடுப்போம். அதற்கான விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கலந்தாலோசித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கான முடிவுகள் எடுக்கும்.